வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் பலாக்கொட்டை சுட்கா வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஞ்ச மிளகாய், உப்பு, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். மேலே அந்த தோல் பலாக்கொட்டைக்கு நல்லா வழவழப்பாக இருக்கும். அது கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வராது. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. நைஃப்பில் ஃபஸ்ட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க தோல் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வரும். இப்போது நம்ம பலாக்கொட்டைக்கு இருக்க மேலே இருக்க அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போது நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ஆட் பண்ணிக்க வேணாம், வேணுங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகம், சோம்பு 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே 1/2 ஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்போட ஃப்ளேவரில் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பலாக்கொட்டையே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி நம்ம நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பலாக்கொட்டையை மட்டும் கூட நீங்கள் தனியாக உப்பு போட்டு வேக வச்சு கூட சாப்பிடலாம், தோல் எடுத்துட்டு. இப்போது வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஈஸியாக நல்லா வதங்கி வரும். இது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நம்ம எல்லாருமே பலாப்பழம் சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் அதோட சீட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது நம்ம எப்படி செய்கிறது, அதுலேருந்து என்ன டிஷ் செய்கிறது அப்படின்னு தெரியாமே நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் மட்டுமே இல்லாமல் அதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏஜ்னிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்கின்னில் அந்த மாதிரி சுருக்கம் விழுறது, அந்த மாதிரி ஃபேஸில் ஒரு டல்னஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நம்ம பலாக்கொட்டை சாப்பிட்டோன்னா க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது பலாக்கொட்டையில். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது பலாக்கொட்டை எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா எல்லாமே இந்த பலாக்கொட்டைக்குள்ளே போகும். உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பலாக்கொட்டை சுட்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பலாக்கொட்டை சுட்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.